உங்களுக்கு ஃப்ரோசன் ஷோல்டர், ட்ரிகர் ஃபிங்கர், ஹீல் பெயின், நீ பெயின், நெக் அண்ட் பேக் பெயின், டயபெட்டிஸ்னால வர பாடி பெயின் இதெல்லாம் இருக்கா? நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏஜிஇ. ஏஜிஇன்னா வயசில் அட்வான்ஸ்டு கிளைகேஷன் என் ப்ராடக்ட்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா சர்க்கரை உடம்புல இருக்கிற புரோட்டீன் கூட. உடம்புல ப்ரோட்டீன் எங்கே இருக்குது? மசில்ஸில், கனெக்டிவ் டிஷ்யூஸில், ஆர்கன்ஸில், எல்லா இடத்துலையும் ப்ரோட்டீன் இருக்குது. இந்த ப்ரோட்டீன் கூட நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருந்து ரத்தத்துக்கு போய் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகிற சர்க்கரை ஒட்டிக்கிட்டு உருவாகிற கடினமான ஒட்டுச்சாறு, இதுதான் அட்வான்ஸ்டு கிளைகேஷன் என் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏஜி எப்படி மசில்ஸ் அண்ட் ஜாயின்ஸில் ப்ராப்ளம் கொடுக்குதுன்னா, திசுக்களை கடினமாக ஆக்கிரும். நம்ம மசில்ஸு, டெண்டன், லிகமெண்ட்டு இது எல்லாமே ரப்பர் மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஏஜிஇ ஒட்டுனா ரப்பர் பிளாஸ்டிக் மாதிரி ஆகிரும். கை, கால், கழுத்து, முதுகு எல்லாம் ஸ்டிஃபாகவும் டைட்டாகவும் ஆக ஆரம்பிச்சிடும். ஜாயின்ஸில் இருக்கிற ஸ்மூத்தான மூமெண்ட்ஸ் போயிடும். ஏஜிஇ ஜாயிண்ட்டுக்குள்ளே இருக்கிற சாஃப்ட் டிஷ்யூவையும் கடினமாக மாற்றும். அப்போ தான் அதை இயக்கும் போது கரமுறைன்னு வலி, சத்தம், நிறைய நெட்டை வர்றது இது எல்லாமே நடக்கும். பெயின் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். இன்ஃப்ளமேஷனை ஏஜிஇ ட்ரிகர் பண்ணிவிடும். அதாவது தசை அலர்ச்சியை ட்ரிகர் பண்ணிவிடும். எப்பயுமே ஒரு பெயின், மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருக்கும். இன்ஜுரி ஹீல் ஆகிறதுக்கு ரொம்ப டிலேடாக இருக்கும். பிளட் ஃப்ளோ கம்மியாக இருக்கும். சின்னதாக ஆகிற இன்ஜுரி கூட ஹீலிங் சைடு போகாமல் க்ரானிக்கான ஒரு பெயினாக மாறிடும். நர்வ்ஸும் டைட் ஆகும். நரம்புடைய மேலே வர்ற கவரிங் லேயரை டைட் பண்ணிடும். இதனால் டிங்லிங் சென்சேஷன், நம்னஸ், பாத எரிச்சல், காலில் எந்நேரமும் ஏதோ விறுவிறுவிறுன்ட்டு ஓடிக்கிட்டே இருக்குதுன்னு சில பேஷண்ட் சொல்லுவாங்க. இது எல்லாமே வரும். இதனால் வர காமன் ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம மேலே பார்த்த ஃப்ரோசன் ஷோல்டர்லேருந்து நெக் அண்ட் பேக் பெயின் வரைக்கும். இது முக்கியமான உண்மை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வயசுனால வர பிரச்சனை கிடையாது. நம்ம எடுத்துக்கிற ஓவரால் சுகர் இன்டேக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைலை அஃபெக்ட் பண்ணுறதுனால வர ப்ராப்ளம். இதோட தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ் இருக்கோ டயபெட்டிஸ் இல்லையோ சுகரை அளவாக எடுத்துக்கிறது ஒரு முக்கியமான தீர்வு. ரெண்டாவது, டெய்லியும் அசைவுகள் கொடுக்கறது. உடம்புல நடக்கலாம், எக்ஸசைசஸ் பண்ணலாம், மசில்ஸுக்கு தொடர்ந்து வேலை செய்ய வைக்கிறது. கான்ஸ்டண்ட்டாக ஒரே பொசிஷனில் உட்காந்துட்டோ இல்லை நின்றுக்கிட்டோ வேலை செய்கிறத தவிர்க்கிறது. பெயின் கில்லர்ஸ் போடுறது டெம்பரரியாக பெயின் இல்லை உங்கள் சிம்டம்ஸை மாஸ்க் பண்ணுறதுக்கு வேணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.